உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடகராசி சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு கடகராசிக்கு யாரால் யோகம். கடந்த 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனி காலத்திலே கஷ்டப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் கூட 2025ஆம் ஆண்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த வாரத்துலேயும் ஒரு வீடியோ வந்திருக்கும், அவசியம் பாருங்கள். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் இதுபோன்று உங்களுக்கு நல்ல பலனை தெரிவிக்கக்கூடிய நீங்கள் நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் வேணும். ஏன்னா புதுசாக இப்போதைக்கு நீங்கள் உள்ளே வந்திருக்கக்கூடிய சந்தாதாரர்களுக்கு நம்ம உங்களை எப்படி உங்களுக்கு வழிநடத்திட்டு போகிறோம் அப்படின்னு திடீர்னு வந்து பார்த்தோன்னு நீங்கள் நினச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு பல கோடி ரூபாயில் புழங்க போகிறீங்கன்னு சொல்ல போகிறேன்னு. அது பல கோடி ரூபாயில் புழங்குறதுக்கு உங்களை தயார் பண்ண போகிறேன். பல கோடி ரூபா உங்களுக்கு வரும்னு சொல்ல போகிறதில்ல. உங்களை தயார் பண்ணி உங்களை பக்குவப்படுத்தி உங்களை அதுக்கு எதிர்கொள்வதற்கு தயார் செய்கிறது நம்முடைய நோக்கம். என்னுடைய வீடியோ எப்போதுமே டெக்னிக்கல் வைஸ், ப்ராக்டிக்கல் வைஸ், நடைமுறைக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். ஆக உங்களுக்காக உங்கள் லக்னத்திற்கு 50 வீடியோ, உங்கள் ராசிக்கு 50 வீடியோ என்கிட்ட இருக்குது. சென்மி பிளேலிஸ்ட் உங்கள் ராசி கடகம்னு போட்டு உங்களுடைய லக்னம் என்னென்னு போட்டிங்கன்னா உடனடியாக நான் அனுப்பி வச்சுருவேன். அந்த செல்ஃபோன் நம்பர் 9842208655. இப்போது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கடந்த 2.5 ஆண்டுகளாக வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணும்னு ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பேன் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் அனுப்புகிறத கொஞ்சம் பழசெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்த பிறகு அதில் இன்னும் உங்களுடைய குணங்கள், உங்களுடைய குறைகள், முதல்ல ராசியின் குறைகள்னு சொல்லி நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அந்த ராசியினுடைய குறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில் அது நிறைகளாக மாற்ற முயற்சி பண்ணலாங்கிறது என்னுடைய ஆய்வு, என்னுடைய அக்கறை உங்கள் மீது. ஏன்னால் பாசத்தால் வீணாக போன ராசிகள். பாசக்கார ராசி எது அப்படின்னா வேசக்கார ராசி இல்லை, பாசக்கார ராசி எது அப்படின்னா அது கடகராசி. அப்போ இந்த வருடத்தில் உங்களுடைய பதுங்கி இருந்த புலி, சரியான பசிக்கு சோறு கிடைக்காமல் இருந்த நிலை, வாய்ப்புக்காக காத்திருந்த கடகராசி நேயர்கள், எந்த ஒரு காலகட்டத்தில் நாம் எப்படா வந்து நம்மளை அவுத்து விடுவாங்க, நம்ம போய் நம்ம இறையை தேடலாம், வெற்றி கொடியை நாட்டலாம் என்று இருந்த உங்களுக்கு இப்போ குரு பெயர்ச்சி என்ன செய்யும், அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நமக்கு வந்து கடகராசிக்கு யாரால் யோகம் குரு பெயர்ச்சி, இது 1 வருஷம் மட்டும்தான். உங்களுக்கு யாருனால பொதுவாக யோகம் வரும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பொதுவாக எந்தெந்த ராசிலாம், ஏன்னா சிலர் எனக்கு எங்கள் மாமியாருக்கு இந்த ராசி தாங்க, ஆனால் அவங்களால எனக்கு பெரிய துன்பம் தான், அது மாமியாருங்கிற கேரக்டரில் வந்தது, ராசியில் வரல. புரியுதா? ஆக ராசி என்பது கண்டிப்பாக 12 ஜோடியாக் சைன், அந்த 3 சைன்கிறது 12 ராசிகளில் உங்களோட தொடர்புகளில் இருக்கும் பொழுது அது அதனுடைய குணங்களை நான் 25 ஆண்டுகளாக ஆய்வு செய்ததை சொல்கிறேன், நல்ல ஆணித்தரமாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. அப்போ நம்மளுடைய ராசிக்கு ஃபேவரபுளான ராசி ஒன்று இருக்கும். அதில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள்ல. ஒரு நட்சத்திரத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 4 பாதங்கள் இருக்குது. ஒரு ராசிக்கு 9 பாதம், 2.25 நட்சத்திரம். அப்போ அவங்க லக்னம்லாம் இருக்குது. இது டீப் அனலைஸ், அதுக்கு போக வேண்டாம். இப்போது பொதுவாக இந்த ஜூன் 1ஆம் தேதி 2026 அடுத்த ஜூன் வரைக்கும் உங்களுக்காக உங்கள் தைரியம் உங்களுடைய மூமெண்ட்ஸ், உங்களை மூவ் பண்ணி விடுறதுக்கு, உங்களுடைய முயற்சியை வெற்றிகரமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த ராசி ஃபஸ்ட்டு அப்படின்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர், லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுடைய சிபில்ஸ் உறவுகள், அதே மாதிரி நண்பர்கள், சொசைட்டி, லேபர்ஸ், ஸ்டாஃப், இப்படி இருக்காங்கன்னு வைங்க. கடந்த 2.5 வருஷம் அஷ்டம சனி, சில பல விஷயங்கள் நாம் நினச்சது மாதிரி நடக்கலை அப்படிங்கும் பொழுது இப்போ ஜென்மகுரு
குரு பயிற்சி பலன்களில் ஜென்மகுரு, இடமாற்றம், அவங்களுக்கு ஸ்தான மாற்றம், வேலையில் பளு, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். அதை அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, கடகராசிக்காரங்க சில பணிகளை சிலரிடம் ஒப்படைக்கணும், அவங்க மூலமாக மூவ் பண்ணுங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், இதான குறள். அந்த குறள் சொன்னது மாதிரி உங்களுடைய முயற்சிகளை வயா த்ரூ கன்னிராசி அவங்களாட்டு போட்டுமே. நீங்களே போய் ஒரு கடங்காரனை பார்த்து பார்த்து அழுத்து போயிடுது. திருப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு அந்த பணம் வசூல் பண்ணுறதுக்கு அலைவாங்க பாருங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான்லாம் அலைஞ்சிருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. போய் கோயிலில் சாமியை வேண்டிகிட்டுலாம் போகிறது, இன்றைக்கி எப்படியாவது வசூலாகண்டா சாமி அப்படின்னு. கடைசியில் ஒன்றும் ஆகாது, அலைச்சல் தான் மிச்சம். அது மாதிரி நமக்கு 7.5 அஷ்டமசனி உங்களுக்கு இருந்து அவர் இருக்கும்போது உங்களுடைய ஸ்டாஃப் அனுப்புங்க. யார் அவர்? கன்னிராசி. அவரை போய் அனுப்புங்க. அவருக்கு இப்போ டைம் நல்லா இருக்குது. அவர் ராசி குரு லாபத்தில் இருக்கிறாரு, நல்ல உச்சம் பெற்றிருக்கிறாரு. இதுதான் லாஜிக் கான்செப்ட். உங்களுக்கு நான் வீடியோ போடும்பொழுது பல கோடியாக அள்ள போகிறீங்க, அப்படி போகிறீங்க, ஆசை வார்த்தைகள்லாம் என்னால் சொல்ல நான் அள்ள வேண்டிதானே. என் ராசிக்கு சொன்னாங்கள்ல, அள்ளியிருக்கலாம்னா எப்படி அள்ள முடியும்? என் ஃபீல்டு என்ன? என்னுடைய தொழிலில் வாடிக்கையாளர்களை அவர் சொன்னது நடந்துச்சுன்னா வாடிக்கையாளர்களை அள்ளலாம். ஏற்கனவே வாடிக்கையாளர் இருக்காங்களே, அவங்களுக்கு பிரச்சனைனா தானே வருவாங்க. டாக்டருக்கு எப்படி வரும்? ஆக வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியும். அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி அந்தரங்கள் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுங்கிறத பார்த்து அப்போ அந்த கோச்சார ரீதியான கடந்த 2.5 வருஷம் அஷ்டமசனியில் எல்லா கடகராசிக்காரமாக வீணாக போயிட்டாங்க. வீடியோ பார்க்குறவங்க பாதிக்கப்பட்டவங்க பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க உடனே கமெண்ட்ஸ் எழுதுவாங்க, ஆமாம் ஐயா நான் கஷ்டப்பட்டேன். அவங்களுக்கு இப்போ ஆராய்ச்சி பண்ணோன்னா திசா புத்தி கெட்டிருக்கும். திசா புத்தியும் நல்லா இருந்து கோச்சாரமும் கெட்டிருந்தால் உங்கள் லக்ன ராசி கெட்டிருக்கும். இது இல்லைன்னா நடக்காது. அறிதல் புரிதல் தெளிதல் அந்த ராசிமானம் கெட்டிருக்கும். அறிதல் புரிதல் தெளிதல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நில் கவனி செல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சமீப காலமாக வந்த சந்தாதாரர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ போகும், டப்புன்னு பார்ப்பீங்க. நான் ஏதோ வேறு மாதிரி சொல்ல வரோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர், உங்களை அழகாக வழி நடத்திட்டு போகிறதுக்கு தான் நாம் இருக்கோம். உங்கள் ராசிக்கு அற்புதமாக உங்களை மூவ் பண்ணி உங்கள் ஃபைலை கொண்டு போய் அழகாக சேர்க்குற ராசி கன்னி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. பொதுவாக ஒரே மண்டலத்தை சார்ந்தவர்கள். இந்த கடக ராசியும் நீர் ராசி, விருச்சிகம் நீர் ராசி. ஒருத்தருடைய கஷ்டம், ஒருத்தருடைய துன்பங்கள் அதை உணரக்கூடியவர்கள். இது மாதிரி உள்ளவங்களுடைய இவங்களுக்கு இந்த குரு இந்த இடத்துல கடகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக அவங்க ராசியவே பார்க்குது. ராசியவே பார்க்குறதுனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க தன்னை உணரும் காலம், தன்னுடைய தவறுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம். அந்த ராசியை பார்த்து ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான். அப்போ இந்த வருஷம் குரு பயிற்சி யாருக்கு நல்ல விதமான பலனை நிறைய கொடுக்கும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு. அந்த விருச்சிக ராசிக்காரங்களை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அவங்களால உபதேசம், நல்ல அறிவு, நல்ல ப்ரமோஷன், நல்ல ஐடியாஸ், ஆலோசனை இவ்வளவு கிடைக்கும். அவங்கள பயன்படுத்திக்கிங்க. இப்போ கொஞ்ச நாள்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க, சரியாக வசூலாகலை, அல்லது ஒரு சரியானபடி வியூகம் நீங்கள் வியூகம் வகுத்தது பூரா சக்கரை வியூகம்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகலை, இவங்கள்ட்ட சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்காரங்க நல்ல சக்கரை வியூகம் வகுத்து கொடுப்பாங்க. அற்புதமாக முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஆழமான ராசி. ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா ஜெயிக்காமல் திரும்பவும் மாட்டாங்க. பிடிவாதமானவர்கள். 12 ராசியில் விருச்சிகம் தான் பிடிவாதம். இப்போ கடக ராசி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பேசி பழகி ஏமாந்து போகிறது பெரும்பான்மையாக. ஆனால் விருச்சிகம் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்களே. அப்போ அவங்க உபதேசம் அவங்களுக்கு பண்ணும்போது என்ன செய்வாங்க, இவனை நம்பு, இவரை நம்பாதே, இவர் ஏமாற்றுக்காரர். அப்போ அவங்களுடைய பேச்சை கேளுங்க. கடந்த 2.5 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ லாஸ் ஆச்சு, விருச்சிகம் சொல்கிறத கேளுங்க.
அது கணவன் மனைவி என்ன மாதிரி சிப்ளிங்காக இருக்கட்டும். அதே மாதிரி சமசப்தம ராசி, உங்கள் கடக ராசியை நன்கு புரிந்தவர், அறிந்தவர், நன்கு தெரிந்தவர் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு தெரியாத சூட்சுமமே கிடையாது. அற்புதமான சூட்சுமம் தெரிந்தவர்கள் மகர ராசி. அப்போ அவங்கள உங்களோட வச்சுக்கோங்க. அவங்கள உங்கள் வேலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாத சூட்சுமங்களை, அவங்க சூழ்ச்சிகளை கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க மூலமாக ஒரு ஃபைலை மூவ் பண்ணுங்க. அவங்க போய் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இது சரியா இது தவறாங்கிறத பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலமாகவே மூவ் பண்ணுங்கள். நீங்கள் பின்னாடி நின்றுங்க. புரியுதுங்களா? அடுத்தது மீன ராசி. இந்த குரு பார்வை இப்போது யார் யாரெல்லாம் பார்க்குதுன்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசியை குரு பார்க்கும், மகர ராசியை குரு பார்க்கும். இதில் 9வது பார்வையாக மிகச்சிறந்த பார்வை என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு அதிபதியாகிய குரு மீனராசியை பார்க்கும். உங்கள் ராசிக்கு மீனம் 9வது ராசி. அப்போ அவங்களால தானே அதிர்ஷ்டம் வரும். அப்போ கடகராசிக்கு இந்த வருஷம் யாரால் அதிர்ஷ்டம் வரும்? யாரால் உபதேசம் வரும்? யாரால் பார்ட்னர்ஷிப் நட்பு நல்ல விதமாக வரும்? யாரால் முயற்சி வெற்றி பெறும்? முயற்சி வெற்றி பெறுவது கன்னி. ஆலோசனை கிடைப்பது விருச்சிகத்தினால. நல்ல காம்பினேஷன்ஸ், அந்த ஒற்றுமை, ஒரு பாண்டிங், இணைந்து செயல்படுதல் மகரம். அப்போ யார் கூட போனோம்னா நமக்கு சொல்கிறோம் இல்லையா, கிராமத்தில் எங்கள் அப்பாவை என்ன பண்ணுவார், அவர் என்ன அவர் மிதுன ராசி. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் சிம்ம ராசி. அப்போ இவர் இந்த சிம்ம ராசிக்காரன்ட்ட ஒரு 50 பைசா வாங்கிட்டு போவார். ஏன்னா அவன் கைராசிக்காரன், அவன் 50 காசு கொடுத்தான்னா இன்றைக்கி நல்ல வருமானம் வரும். அவன் சிம்ம ராசிக்கு 11வது ராசி மிதுனம். அப்போ அவன் முயற்சி செய்யக்கூடிய, இப்போ பாருங்கள், இந்த கன்னி ராசிக்கு 11வது ராசி கடகம், கடகத்துக்கு 3வது ராசி ஒரு முன்னேக்கி செலுத்துறது, முன்னேறி செல்லுதல், மூவ் பண்ணுறது. அப்போ நான் இப்போ யோசிக்கிறேன், அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அவன்கிட்ட வாங்கிட்டு போகும்போது ஒரு நல்ல, அப்போ எந்தெந்த ராசிக்காரங்கள இருந்து நமக்கு மேன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்குங்கிறத பார்த்தோம்னா இவங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மீனம் பாக்கியம் சேரும். இவங்க ராசிக்கு அதிபதி தான் உங்களோட சேர்ந்துருக்காங்க குரு. இது மாதிரி எடுங்க அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷனை, கோச்சார பலன்களை. இந்த வருஷம் எந்த ராசினால் யாருக்கு எப்படிப்பட்ட மேன்மை கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மூலமாக போய் ஒரு இடத்த பாருங்கள், இடம் கரியம் பண்ணிடுவீங்க. மீனராசி அவங்க முன்னாடி போய் பேசட்டும், இடத்த காட்டட்டும், அவங்களால உங்களுக்கு இப்போ ஆதாயம் கிடைக்கும். இவங்களால் ஒரு கம்யூனிகேஷன், பிரச்சனை, சண்டை, வம்பு, இவங்கள போய் அனுப்பி விடுங்க, தூது அனுப்பி விடுங்க. மகரத்தை போய் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலை இவங்களால் மூவ் பண்ணுங்க. கண்ணினால் அது நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நல்ல ஆலோசனைகளை விருச்சிகத்தினால கேளுங்க, ஏன் கேட்கக்கூடாது? ரைட். இந்த வருடத்தில் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்கங்க. அடுத்த வருஷம் யாருங்கிறத அடுத்த வருஷம் வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம குரு பெயர்ச்சி வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.